வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வருணாஸ் கிச்சனில் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான அவல் பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பண்டிகை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் திடீர்னு வந்தாலோ அல்லது சுவாமிக்கு நீங்கள் பிரசாதம் செய்து வைக்கணும் அப்படின்னாலோ சட்டுன்னு 10 நிமிஷத்தில் சுவையான இந்த அவல் பாயசம் ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க ரொம்ப சிம்பிளான டேஸ்டான இந்த அவல் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க. முந்திரி வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்திருக்க முந்திரி திராட்சையை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீதி இருக்க நெய்யில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்து வறுத்துக்கலாங்க. அவல் சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்ல வறுப்பட்ட வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துன அவல் வறுபட்டு நல்ல ஒரு வறுபட்ட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பாயசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவல் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்குள்ள இன்னொரு அடுப்பில் நம்ம பாயசத்துக்கு தேவையான வெள்ளைப்பாகு தயார் பண்ணிடலாங்க. 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு இது கரையிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இது கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்குங்க. அதனால இந்த பாகை வடிகட்டுறதுக்கு கட்டாயமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்திருந்த அவல் பாலோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பாகு இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. பாலோட வெள்ளைப்பாகு சேர்த்து கலக்கும் போது சில சமயம் பால் திரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதனால தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா வெள்ளைப்பாகு சேர்த்துறோம். வெள்ளைப்பாகு சேர்த்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா வெள்ளைப்பாகு ஏற்கனவே நல்லா கொதிச்சு வடிகட்டி தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னாக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து இந்த பாயசத்தை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் சர்க்கரை 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இந்த பாயசத்தை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுனும் சர்வ் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான இந்த பாயசம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.